அந்த முட்டை உடைய ஆரம்பிக்குது. உடைய ஆரம்பிச்ச உடனே அது எது உடையுதுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு உடம்புக்குள்ள இருந்து பல கைங்கள வர வச்சு அந்த முட்டையோட ஓடுங்கள்லாம் வச்சு ஒண்ணா வச்சு அத திரும்ப ஒட்ட பாக்குது. ஆனா அதையும் தாண்டி அதுல இருந்து ஒரு குட்டி வாத்து, அழகான ஒரு குட்டி வாத்து வெளியில வருது. அந்த வாத்து ராசம வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குது. அந்த ராசமும் வந்து தன்னோட அந்த குட்டியோட கலருக்கே அதோட கலரையும் மாத்திக்கிட்டு அந்த வாத்துக்குட்டிய வந்து ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குது. அந்த வாத்துக்குட்டி அங்கே விட்டுட்டு திரும்ப பழையபடி அதோட டிரான்ஸ்மிட்டர் எடுத்து ஆன் பண்ணுது. பட் வந்து அங்க சரியா சிக்னல் கிடைக்கல. அதனால அந்த ராசம் வந்து உயரமான இடத்துக்காக போயிட்டு இருக்கு. பட் வந்து அந்த ராசம் போற பின்னாடியே வந்து அந்த குட்டி வாத்து பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இத பார்த்த ராசம் உனக்கு வீடு வேணுமான்னு சொல்லி அது மேல ஒரு கட்டை எடுத்து வைக்குது. அது போல பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாத்துக்குட்டி அதெல்லாமே தாண்டி அந்த ராசமோட கழுத்துக்கு மேல ஏறி உட்காந்துட்டு ஆசையா அதோட கழுத்தை ஒட்டி படுத்துக்குது. அந்த இடத்துல வந்து சிக்னலும் கிடைச்சிடுது ராசம்க்கு. அது முழுசா ஆன் ஆகிறதுக்குள்ள அந்த குட்டி வாத்தும் அந்த டிரான்ஸ்மிட்டர் உடைச்சிடுது. அப்போ அந்த இடத்துல ஒரு விலங்கு குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும். இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.